பெரும் குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. அது என்ன அப்படின்னா, முந்தைய அரசு வாங்கிய அந்த கடனை நாங்கள் கட்ட மாட்டோம் என்று அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லி இருக்கிறார். அது ஏற்புடையதல்ல என்று ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. 1918 இருந்து லெனின் முதல் இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன பொருளாதார வல்லுநர்கள் வரை ஒரு கோட்பாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த கோட்பாட்டுக்கு வெறுக்கத்தக்க கடன் அப்படின்னு அந்த கோட்பாட்டுக்கு பேரு. வெறுக்கத்தக்க கடன் என்பது ஒரு சமூக ஒப்பந்தம். மக்களின் நலனுக்காக செலவிடாமல் ஒரு கட்சியினுடைய நலனுக்காக, அந்த கட்சி தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பதற்காக, இலவசங்கள் வழங்க வேண்டும் என்பதற்காக அந்த பணம் பயன்படுத்தப்பட்டால் அந்த பணம் வெறுக்கத்தக்க பணமாகும். மருத்துவர் சகோதரி அவர்கள் இதை புரிஞ்சுக்கணும். வெறுக்கத்தக்க கடனை இந்த உலகத்தின் பல நாடுகள், கியூபா கட்ட மறுத்தது, லெனின் கட்ட மறுத்தார். இன்னும் பல நாடுகள், அதற்கு முந்தைய அரசுகள், சதாம் ஹுசேன் வாங்கின கடனை அடுத்த அரசு கட்ட மறுத்தது. சர்வதேச நீதிமன்றத்துக்கு சென்றார்கள், ஐநா மன்றத்துக்கு சென்றார்கள். ஐநா மன்றம் சொன்னது, மக்களுடைய ஒப்புதல் இல்லாமல் ஆட்சியாளர்கள் வாங்கி அவர்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துகிற கடனை அடுத்த ஆட்சியாளர் கட்ட தேவையில்லை என்று சொன்னார்கள். நாங்க ஒண்ணு படிக்காம, வரலாறு தெரியாம எங்களுக்கு நாங்கள் பேசவில்லை. அதை நீங்க அடிப்படையில் புரிஞ்சுங்க. நாம் தமிழர் கட்சி ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறது என்றால், அதை விமர்சிக்க வேண்டும் என்றால், நீங்கள் வரலாற்றை புரட்டி பார்த்து படித்து விட்டு தெளிவு பெற்று அதன் பிறகு நீங்க உங்களுடைய கருத்தை, மறுப்பை வரலாற்று ரீதியாக நீங்கள் முன்வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கடனை திருப்பி தருவது அறம், ஆனால் கொள்ளையடிக்க வாங்கிய கடனை திருப்பி தருவது அடிமைத்தனம். நாங்கள் அடிமைகளாக இருக்க விரும்பவில்லை. அதனால்தான் கடனை வெறுக்கத்தக்க கடன் என்று அறிவித்து ரத்து செய்ய முடிவு செய்கிறோம். அந்த கடனை நாங்கள் திருப்பி கொடுக்க மாட்டோம். மக்களுடைய அனுமதி இல்லாமல், மக்களுடைய ஒப்புதல் வாங்காம கடனை வாங்கின நீங்க எப்படி? நான் கேட்கிறேன், இந்த மக்கள் 60 வருஷமா மக்கள் இன்னும் கையேந்திரவனே இருக்கான், மக்கள் இன்னும் பிச்சை எடுக்கிறவனே இருக்கான். ஆனா உங்க எம்எல்ஏ இருக்காங்களா? உங்க எம்பிக்கள் இருக்காங்களா? உங்க அமைச்சர்கள் இருக்காங்களா? நீங்க தான் மட்டும் எப்படி கோடீஸ்வரர்கள் ஆனீர்கள்? உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் இன்னமும் பிச்சைக்காரர்களா இருக்கிற போது நீங்கள் ஆட்சியாளர்கள் மட்டும் எப்படி 100 கோடி, 1000 கோடி, 1 லட்சம் கோடி, 2 லட்சம் கோடின்னு எப்படி ஆகுறீங்க? நாங்க கேட்கிறோம்.